ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, கேஒய்சிலாம் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ பை பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பேங்க்லேருந்து வந்து டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இருக்கிற பெஸ்ட்டான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா P2P ட்ரேட் தான். ஸோ பியர் டு பியர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது எப்படின்னா பைனான்ஸில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து டேரெக்டாக இப்போ அவங்களோட கிரிப்டோ செல் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் இருந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த டிரான்சாக்ஷனை. ஸோ இதுதான் வந்து P2P ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா P2P அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேஜ் இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா USDT, BTC, BUSD, BNB இது எல்லாமே இருக்கும். டேரெக்டாக வந்து நம்ம இந்தியன் ருபீஸ் கொடுத்து இந்த கிரிப்டோஸ் வந்து நம்ம பை பண்ண முடியும். ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு USDT தான். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் காயின், அதோட ப்ரைஸ் வந்து ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது, ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மற்ற கிரிப்டோஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம், வாங்கலாம், விற்கலாம், பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி கிரிப்டோஸை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து USDT பை பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை செல் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்க தான் போகிறோம். ஸோ இதில் உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரைஸுக்கு செல் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு காமிக்கும். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற யூசர்ட்ட வந்து நம்ம பை பண்ணோம்னா ஜஸ்ட் பை அப்படிங்கிறது கிளிக் பண்ணாலே அடுத்த ஸ்டெப்புக்கு போய்டும். பட் அதுக்கு முன்னாடி லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணிக்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60,000லேருந்து மேக்ஸிமம் 89,000 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம பை பண்ணால் தான் வந்து இவர்கிட்ட வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணுற பேமெண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு பேமெண்ட் இவரோட ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவார். பைனான்ஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் P2P ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட்டில் போய்ட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் P2P பண்ண முடியும். ஸோ அப்போ பண்ணுறப்ப எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை தவிர்த்து வேறு அக்கௌண்ட்லேருந்து பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏமாற்றிட்டு கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நீங்கள் அதை பைனான்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களோட அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எந்த அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேருந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதில் எந்த அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா P2Pக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதை பை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 19,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 19,000க்கு வந்து நம்ம பை பண்ண போகிறோம்னா அதை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு பை வித் 0 ஃபீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் மெத்தடெல்லாம் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் வருது. பேடிஎம் இருக்குது, IMPS இருக்குது, UPI இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் கூகுள் பே ஆட் பண்ணணும்னா ஆட் மோர் பேமெண்ட்டில் போய்ட்டு கூகுள் பே அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ கூகுள் பே வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஃபோன்பே அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்பே வரும். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே என்னென்ன இருக்கோ உங்கள்கிட்ட எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சும்மா இப்போ எப்படி UPI ஆட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் UPI கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட UPI அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நம்பரை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஆட் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் எத்தனை பேமெண்ட் வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ UPI மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா UPI ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். அதுவே கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், UPI, IMPS இந்த 3 மெத்தடுமே வந்து இவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அதேமாதிரி கீழே பாருங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், IMPS அதேமாதிரி ஒருத்தவங்களும் ஒரு மாதிரியான பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 5,000க்கு வந்து கிரிப்டோ வாங்க போகிறீங்கன்னா அவங்களோட லிமிட்டை பார்க்கணும். கீழே பாருங்கள் 20,000லேருந்து 90,000 வரைக்கும் இவர்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கம்மி அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்டரும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 500ன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு எனக்கு எந்த பேமெண்ட் வேணும்னா கூகுள் பே. ஸோ கூகுள் பே வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பே வேணும். நான் கூகுள் பேயில் தான் வந்து பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ பை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ டெமோக்காக வந்து ஒரு 100 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா IMPS, ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஜஸ்ட் நான் பை கொடுக்குறேன். பை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை ஃபியாட் அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபியாட்டில் வந்து நான் ஒரு 100 rupees கொடுக்குறேன். 100 rupees கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து 0 fees தான் அப்படின்னு வருது. பை கொடுக்குறேன். ஸோ பை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டு பேமெண்ட் பேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து எனக்கு காமிக்கிறாங்க. நான் இப்போ வந்து கூகுள் பே தான் பண்ண போகிறேன். ஸோ அவரோட கூகுள் பே நம்பரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் இப்போ கூகுள் பே நம்பரை வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கூகுள் பேலேருந்து நான் வந்து அவருக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்டு நோட்டிஃபை செல்லர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுது. ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டே வந்து லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 minutes வந்து வெயிட் பண்ணுற டைம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே சாட் ஆப்ஷன் இருக்கும். டேரெக்டாக வந்து அவருக்கு சாட்டும் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அவங்க USDT வந்து பைனான்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாலெட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட எல்லா வாலெட்டோட ஓவர் வியூமே இருக்கும். ஸோ ஸ்பாட் வாலெட், ஃபண்டிங் வாலெட், மார்ஜின் வாலெட், ஃபியூச்சர் வாலெட், அண்ட் வாலெட் அப்படின்னு இருக்கும். ஸ்பாட் வாலெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கிரிப்டோ வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபண்டிங் வாலெட் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம P2Pயில் பை பண்ணுற ஃபண்டு வந்து இதில் தான் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாலெட்டில் $50 வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம டேரெக்டாக வந்து ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம இதில் பை பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து இந்த ஃபண்டை மூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு $10 வந்து நான் ஃபண்டிங் வாலெட்லேருந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோடய ஸ்பாட் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு $10. ஸோ இதை வச்சு வந்து நம்ம இப்போ டேரெக்டாக ட்ரேடில் போய்ட்டு நம்ம பை பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா திரும்ப ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு மூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாலெட்டில் கிரிப்டோவுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பை பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம கிட்ட வந்து USDTமே ரிசீவ் ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பாட் ட்ரேடிங் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம எந்த கிரிப்டோ வந்து பை பண்ண போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ETH USDT பேரில் இருக்குது. நான் இப்போ பிட்காயின் பை பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு BTC அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா எனக்கு வந்து வரும். ஸோ இப்போ நான் BTC USDT வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பை பண்ண போகிறோம். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $24,133 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே லிமிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எந்த ப்ரைஸ் வந்து என்டர் பண்ணுறோமோ அந்த ப்ரைஸ் ரீச் ஆகிறப்ப தான் வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகும். நம்ம இதில் ப்ரைஸை என்டர் பண்ணிவிட்டு பை அப்படின்னு கொடுத்துட்டாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்டர்லேயே வந்து பெண்டிங்லேயே இருக்கும். கரெக்டாக நம்ம கொடுத்த ப்ரைஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ தான் வந்து பை பண்ணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்லி மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நம்மளுக்கு பை பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து நம்ம $10 பிட்காயின் வந்து நம்ம பை பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து $10 தான் இருக்குது. அதனால் 100% இருக்கிற என்னோடய ஃபண்ட் 100% கொடுக்குறேன். ஸோ $10 வந்து ஃபில் ஆகிட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பைன்னு கொடுத்தோன்னே இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாலெட்டில் போய்ட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணலாம் பை பண்ணதை. வாலெட்டுக்கு திரும்ப போகிறேன். திரும்ப போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா USDTயாக இருந்தது BTCயாக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். 819 rupeesக்கு 0.00041 BTC வந்து நம்ம பை பண்ணிட்டோம். ஸோ நம்ம வாலெட்லேயுமே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து திரும்ப இதை நம்ம எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திரும்ப வந்து நான் ட்ரேடுக்கே போய்க்கிறேன். ட்ரேடுக்கு போய்ட்டு இப்போ நம்ம பை பண்ணோம், அடுத்தது செல் பண்ண போகிறோம். ஸோ செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சுக்கிறேன். வச்சுட்டு 100% அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு செல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ திரும்ப செல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து செல் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து $9.88 ஒர்த் ஆஃப் பிட்காயின் தான் வந்து இருக்குது. பட் நம்ம பை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா $10 பை பண்ணோம். ஸோ இது ஏன் குறைஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபீஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. ஒரு ட்ரேடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஃபீஸ் 0.2% வந்து ட்ரேடிங் ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம $10 பை பண்ணதுனால அவங்க கொஞ்சம் எடுத்துட்டதுனால நம்மளோட அமௌண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. அதேமாதிரி பிட்காயினோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம பை பண்ணுறப்போ ஒரு ப்ரைஸில் இருக்கும், செல் பண்ணுறப்ப இறங்குறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அதேமாரி கூட வந்து இப்போ ஆயிருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னால் செல் பண்ண முடியல. பட் செல் பண்ணுற ப்ராசஸ் வந்து சேம் தான் பை பண்ண மாதிரி. ஸோ இதேமாதிரி நீங்கள் பைனான்ஸில் எல்லா கிரிப்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணலாம், செல் பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடுமே $10 மேலே தான் வந்து பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி பை பண்ண முடியாது. ஸோ பை பண்ணதுக்கப்புறம் அதை போய்ட்டு உங்களோட வாலெட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் திரும்ப P2Pயில் செல் பண்ணுறப்ப திரும்ப நீங்கள் வாலெட்டில் போய்ட்டு உங்களோட ஸ்பாட் வாலெட்லேருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரிப்டோ வந்து மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் P2Pயில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஈஸியாக ஆட் பண்ணி நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் நீங்கள் கிரிப்டோவை பை பண்ணுறது, செல் பண்ணுறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கிரிப்டோ டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களோட கிரிப்டோ வச்சுருக்கீங்க. ஸோ இதை வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாலெட்டில் போய்ட்டு
எந்த கிரிப்டோ வந்து நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டெபாசிட் வித்ட்ரா அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்கும். வித்ட்ராவில் கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா கிளிக் பண்ணதுக்கப்புறம் சென்ட் வயா கிரிப்டோ நெட்வொர்க், சென்ட் வயா இமெயில், ஃபோன் ஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் பைனான்ஸில் உள்ள ஒருத்தவங்களுக்கே வந்து அனுப்ப போகிறீங்கன்னா டேரெக்டாக அவங்களோட இமெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் வச்சு 0 ஃபீஸ்லேயே வந்து அவங்க வாலெட்டுக்கு சென்ட் பண்ணிட முடியும். இதே வந்து நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா கிரிப்டோ நெட்வொர்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு டெபாசிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் காமிக்கும். அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதில் தான் வந்து நிறைய பேர் கிரிப்டோ வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து உங்களுக்கு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ USDTனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா BEP20 அப்படி இல்லைனா TRC20 இது ரெண்டுத்தில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ BEP20னா நீங்கள் இதுலேயுமே BEP20 கிளிக் பண்ணிடணும். அதேமாதிரி அதில் காப்பி பண்ணுறப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா BEP20ல் வச்சு அட்ரஸை வந்து காப்பி பண்ணிட்டு வரணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து அட்ரஸ் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் ஆகும். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபண்ட் பாஸ்வேர்ட்லாம் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேஃப்டிக்கு தான். அதேமாதிரி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், அப்புறம் மொபைல் OTP, இமெயில் OTP இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேஃப்டிக்கு தான். இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஒருத்தவங்க ஹேக் பண்ணாலுமே அவங்க வந்து வித்ட்ரால் பண்ணுன்னா திரும்ப வந்து அவங்க உங்களோட இமெயில் அட்ரஸில் வர OTP போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ அது நம்மளோட சேஃப்டிக்காக தான். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த நெட்வொர்க்னு வந்து கேட்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நெட்வொர்க்கு, அதேமாதிரி இதில் வந்து BEP20 அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட BTC அட்ரஸ் வந்து வந்துருச்சு. இதோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா BEP20 நெட்வொர்க். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு போயிட்டு வித்ட்ரால் பேஜில் கொடுத்துட்டு வித்ட்ரா கொடுத்தனா அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து எனக்கு இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கிரிப்டோ ரிசீவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ வித்ட்ரால் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப சின்ன அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களோட வாலெட்டில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் செய்ய விரும்பினால் சுய ஆய்வுக்கு பின் நீங்களே முடிவெடுக்கவும். கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் செய்து பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் நான் பொறுப்பில்லை. I am not a financial advisor.